சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, பாமரர் அதிகம் விரும்புவது ராமனையா கிருஷ்ணனையா என்கிற தலைப்பிலே சில வாத பிரதிவாதங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே பகவானுடைய அவதாரங்கள், பூர்ண அவதாரங்கள். வியாக்கியானங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இருவருமே சமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரணாகதி தத்துவத்துக்கு இருவருமே பிரவர்த்தகர்த்தாக்கள், இருவருமே எங்களை சரணடையுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். சரம ஸ்லோகம் இருவருமே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி காலம் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ராமாவதாரத்திலே பரம கூடமான, மிக சிந்தித்து அறியக்கூடிய சில ரகசியங்களை ராமன் நடத்தி காட்டியிருக்கிறான். ராமர் வாழ்க்கையில் சரணாகதி தத்துவம் எப்படி வெற்றிகரமாக போதிக்கப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் ஆய்வு செய்தால்தான் புரிய முடியும். வியாக்கியானங்களில் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. பெரியவாச்சன் பிள்ளை ரொம்பவே எழுதியிருக்கார். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் அதிகம் உலகாயுதமான மனப்பான்மை உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். ஆன்மீகவாதிகளாக, பாரம்பரிய வைணவர்களாக இருக்க வேண்டியவர்கள் கூட உலகிலால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அதிநுட்பமான சர்ச்சைகள், அவற்றை பற்றி சிந்திக்கிறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி காலம் அவசர காலம். பாமரர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாமரர்களுக்கு ராமர்னா கடவுள், கிருஷ்ணர்னா கடவுள், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேல் நுட்பமான விஷயங்களை அவர்களிடம் சொல்ல முடியவில்லை. அப்படி பார்க்குற போது இன்றைய காலகட்டத்திலே நாம் ராமாயணத்தினுடைய நுட்பங்களை விளக்கலாம் என்று முனைவதை விட, அதே ராமன் தான் கண்ணனாகவும் வந்து பிறந்தான். கிருஷ்ணாவதாரத்திலே அவனுக்கு சௌலபியம் அதிகமாக தென்படுகிறது. நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஈடுபாடு என்பதனாலே கிருஷ்ணாவதாரத்தினுடைய சில வசீகரமான அம்சங்களை எடுத்து சொன்னால், பெருமாளை முதலில் அறிமுகம் செய்து கொள்கிறவர்களுக்கு அது ஒரு ஈர்ப்பாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கும் அது அச்சுறுத்தல் இல்லாத ஒரு விவரணமாக இருக்கும். இப்போ ராமனை பற்றி சொல்லும்போது, அவன் பொய்யே பேசாதவன், சத்தியசந்தன், ஏகபத்தினி விரதன், தர்மப்படி தான் நடப்பான், எதையும் சிந்திச்சு தான் செய்வான், ஸ்லோவாக செய்வான், தர்மத்துக்கு விரோதமாக ஆயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப அக்கறை, இப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அவனை இன்றைக்கி உலகத்தில் எடுத்து சொன்னோம்னா, இது என்ன எடுத்ததுக்கெல்லாம் யோசிக்கிற சாமியாக இருக்குது என்று ஒரு மாதிரி அவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும். அந்த விஷயத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணன் தன்னுடைய இறைமை குணங்கள் அதிகம் வெளிப்படும்படியாக நடந்து கொண்டிருக்கிறான். இப்போ ராமன் ஆத்மானம் மானுஷம் மன்னியே, நான் என்னை மனிதனாகத்தான் நினைக்கிறேன் இந்த அவதாரத்தில் என்று சங்கல்பம் செய்து கொண்டான். பாமரர்கள் என்ன கேட்பார்கள், அவர் ஏன் இப்படி சங்கல்பம் பண்ணிக்கிட்டாரு என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ராமன் வாழ்ந்து காட்டினான் என்றால் இன்றைக்கி அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஐடியாலிசமாக தெரியுது. கிருஷ்ண அவதாரம் என்பது அவங்களுக்கு ஈஸியாக அப்பீலிங்காக இருக்குது. அந்த ஒரு ஒப்பீடை இப்போ நம்ம சில விஷயங்களில் பார்க்கலாம். ராமன் சக்கரதேவ என்கிற ஸ்லோகத்திலே, சரம ஸ்லோகத்திலே, ஏத்தது விரதம் மம, சரணடைந்தவர்களை காப்பதை என்னுடைய விரதமாக கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அதை எல்லா இடத்துலையும் அது ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிற போது பாமரர்களுக்கு சில விஷயங்கள் புரிவதில்லை. கிருஷ்ணன் சரணடைந்தவர்களை காப்பாற்றினால் போதும் என்பதில் அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். இதுக்காக சில எல்லைகளை தாண்டலாம், இதுக்காக சில ஸ்தூல தர்மங்களை விட்டுக் கொடுக்கலாம் என்கிற முடிவுக்கு வருகிறவன் அவன். ராமன் அப்படி இல்லை. எதெடுத்தாலும் தர்மானுசாரமாக இருக்கணும்னு நினைப்பான். உதாரணமாக ராமாவதாரத்திலே ராமன் செய்த முதல் கொலை, கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணன் செய்த முதல் கொலை, இந்த ரெண்டுமே ஸ்திரீகத்தி தான். ராமனும் பெண்ணை தான் கொன்றான், கிருஷ்ணனும் பெண்ணை தான் முதல்ல கொன்றான். ராமன் கொன்றது தாடகை, கிருஷ்ணன் கொன்றது பூதனை. அவர்கள் இருவருடைய முதல் கொலை ஸ்திரீகத்தியாகவே இருந்தது. இப்போ ராமாவதாரத்தில் தாடகையை கொல்லுன்னு விஸ்வாமித்திரர் சொல்லும்போது ராமன் ஐயோ பெண்ணை கொல்லக்கூடாது, அது ஸ்திரீகத்தி என்பது பரம பாவம், வேண்டாம் என்று அவன் தயங்குகிறது மட்டுமில்லை, தர்க்கம் பண்ணுறான். விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார்? அவள் பெண் சரீரத்தில் இருக்கிறாள் என்பதை ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் பெண்மைக்கான எந்த குணமும் அவகிட்ட இல்லை. அவள் ஒரு அரக்க குணம் உடையவள், அவளை சம்ஹாரம் பண்ணுறதான் நல்லது என்று கோடு பண்ணி நிர்பந்தம் பண்ணி கஷ்டப்படுத்தி ராமன் அதுக்கு சம்மதிக்கிறான். தாடகை சம்ஹாரமாகிறாள். பூதனை அப்படி இல்லை. பூதனை இந்த மாதிரி மார்பிலே விஷத்தை தடவி வந்திருக்கிறா, பால் கொடுக்குற சாக்கில் நம்ம கொல்ல போகிறாங்கிற போது ஒருவருடைய ஆலோசனையும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை, செகண்ட் திங்கிங் இல்லை. அவளுடைய பாலை உறிஞ்சுக்கிற சாக்கில் உயிரையும் உறிஞ்சிட்டான். அப்போது ஒரு அழிக்க வேண்டிய ஒரு நபரை உடனே அழிக்காமல் இப்படி யோசிச்சுக்கிட்டு சர்ச்சையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற ராமனை விட பட்டினை போட்டு தர்ற கிருஷ்ணன் தான் நமக்கு தேவை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிறது. அப்புறம் அவதாரங்கள் நடந்த சில விஷயங்களை பார்க்குறோம். என்னென்னா, ராமாவதாரத்திலே ஒரு பெண் ராமனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாள் சீதை. கிருஷ்ணாவதாரத்திலும் பெண் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் ருக்மிணி. இப்போ ருக்மிணி ஒரு லெட்டர் அனுப்புகிறா, ஒரு பிராமணர் மூலமாக கிருஷ்ணனுக்கு என்னை காப்பாற்று, இந்த மாதிரி சிசுபாலனுக்கு என்னை கட்டி கொடுத்துருவாங்க போல் இருக்கு என்று சொன்ன உடனே அவன் உடனே திருட்டுத்தனமாக இருந்தால் பரவாயில்ல, நீ அம்பாள் கோயிலுக்கு வா, நான் அங்கே உன்னை அலேக்கா தூக்கிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். அங்கே அழுகைக்கு வேலையே இல்லை. ஆனால் இந்த ராமாவதாரத்தில் சீதை போய் மாட்டிக்கிட்டா இலங்கையில். அப்போ என்ன பண்ணுறான்? முதல்ல அனுமனை தூது அனுப்புகிறான், அப்புறம் அங்கதனை தூது அனுப்புகிறான். அது மட்டும் இல்லை, அவள் 9 மாதம் 10 மாதம் அங்கே அழுதுகிட்டு இருக்கிறாள். இப்போது இந்த காக்காசுரன் சீதையினுடைய மார்பிலே கொத்தின போது அவன் மேலே அம்பு விட்டான், அவன் தப்பிச்சு ஓடினான். ஓடின போது அந்த ராமபாணமானது அவன் எந்த உலகத்துக்கு போனாலும் விடுறதில்லைன்னு சொல்லி விரட்டி பிடிச்சவரை காலில் விழும்படி பண்ணியது. அதே ராமபாணம் இன்னமும் ராமன்ட்ட இருக்குல்ல. சீதையை யார் எடுத்துகிட்டு போனான்னு அவனுக்கு தெரியாது தான், ஓகே. ராமபாணத்தை அனுப்பி இந்த சீதையை எவன் தூக்கிட்டு போனானோ அது உனக்கு தெரியும். அவனை தேடி பிடிச்சி அவன் என் காலில் விழும்படி பண்ணுன்னா நிச்சயம் பண்ணியிருக்குமே, ராமபாணம் பண்ணக்கூடியது தானே. அதை அவன் செய்யலையே. 10 மாதம் அவன் அழும்படியில் பண்ணிட்டான். அது பரவாயில்ல. இங்கே சமுத்திரம் குறுக்கே நிற்கிது, அதை தாண்டி போகணும், பாலம் கட்டணுங்கிற போது 7 நாள் உபவாசம் இருக்கிறான். எதுக்கடானா சமுத்திரராஜன் வரணுமா, அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணுமா. அவன் வரல. கடைசியில் ராமன் என்ன பண்ணால் வன்முறையில் தான் இறங்கினான். வில்லு எடுத்தான், அம்பு எடுத்தான், அவனே பயந்துட்டு ஓடியாந்துட்டான். இதை முதலே செஞ்சுருக்கலாம்ல. அவள் அழுதுட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கா இலங்கையில். இப்போ இஷ்டப்படி டிலே பண்ணுறான் ராமன். அது ஒரு எமர்ஜென்சியாகவே நினைக்கல, முதலே செஞ்சுருக்கலாம்ல. அடுத்தாப்புல இந்த ராவணனை வதம் செய்கிற விஷயத்தில் எடுத்தெடுப்பில் கொண்டானா இல்லை. முதல் நாள் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே போடும்படி பண்ணினான்.
அவன் நிராயுதபாணியாக நிற்கிற போது ரொம்ப பெருந்தன்மையாக இன்று போய் நாளை வா அப்படின்ட்டான். இப்போது அங்கே சீதை அன்னாகாரம் இல்லாமல் அழுதுகிட்டு இருக்க அசோகவனத்தில் எதிரி என்னான்னு தெரிஞ்சு போச்சு. பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு காரியத்தை முடிக்கிறது விட்டுவிட்டு தன்னுடைய பெருந்தன்மையை அங்கே ஸ்தாபிக்கிறான். இன்று போய் நாளை வா, ஓய்வு எடுத்துகிட்டு வான்ட்டான். அவன் ஓய்வு எடுத்துகிட்டு வந்தான். நான் மறுநாள் இல்லையே. அவன் அங்கே அரண்மனையில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தனாக அனுப்புகிறான். ஒவ்வொரு தளபதியாக அனுப்புகிறான், ஒவ்வொரு மகனாக அனுப்புகிறான், மாமன் அனுப்புகிறான், சொந்தக்காரனை அனுப்புகிறான். ஒவ்வொருத்தனாக போட்டு தள்ளிக்கிட்டு கடைசியில் ராவணன் மட்டும் மிஞ்சி இருக்கிற சமயத்தில் அவனை காலி பண்ணுறான். வாட் அ டிலே. சரி, இதெல்லாம் நடந்தது சந்தோஷம். இப்போ யுத்த காலத்தில் இந்திரஜித்து நாகாஸ்திரம் போட்டான். நாகாஸ்திரம் போட்டால் அதுக்கு நான் மனிதனாக நினைத்து கொண்டிருக்கிறேன், நான் நாகாஸ்திரத்தை முறியடிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்துக்க அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து கருடாழ்வார் இறங்கி வர்றாரு. அவர் அதுக்கப்புறம் இவங்க பாதுகாப்பாகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே விபீஷன் அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த ராவணனை நம்பித்தானே எங்கள் அண்ணனை பகைச்சிக்கிட்டு வந்தேன், நான் இலங்கைக்கு அடுத்த ராஜாவாக போகிறேன்னு கனா கண்டுக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு நாகாஸ்திரத்தில் விழுந்துட்டாரே ராமர், நான் என்ன பண்ணுவேன்? இங்கே நாடகம் நடக்குது. உடனே அனுமான் ஆறுதல் சொல்கிறான், இதெல்லாம் சும்மாப்பா, கவலைப்படாத, அவர் எந்திரிச்சிருவார். அப்போ கருடாழ்வார் வர்றார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டிலே. சரி, சீதை காப்பாற்றப்பட்டு விட்டால், ராவணன் செத்து போயிட்டான். சீதை வர்றாள். இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த கணவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு துடிப்போடு வருகிறாள். அந்த நேரத்தில் தான் இவருக்கு லோக மரியாதை ஞாபகத்துக்கு வருது. லக்ஷ்மணா, விறகு அடுக்கு, நெருப்பை பற்ற வை, உங்கள் அண்ணியை இறங்க சொல்லு அக்னியில். சீதையை நேராக கூட பார்க்காம குறுக்க பார்த்துட்டு பேசுகிறானா. வால்மீகி எழுதுகிறார், இப்படி குறுக்க பார்த்து பேசுகிறாமா, பெண்ணே, நான் உன்னை காப்பாற்றினது உன்னை அடையணுங்கிறதுக்காக இல்லை, எங்கள் ரகுவம்சத்துக்கு ஒரு மாபெரும் இழுக்கு ஏற்படும்படியாக அவன் உன்னை தூக்கி கொண்டு வந்து விட்டான். உன்னை காப்பாற்ற என்னால் முடியலை அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணினேன். ஆனால் நீ 9 மாதம் இன்னொருத்தனுடைய அந்தப்புறத்தில் இருந்திருக்க, எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது. அதனால் இப்போ நீ சுத்தமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்காமல் நான் எப்படி ஒன்று அக்செப்ட் பண்ண முடியும்? நெருப்பில் இறங்கு அப்படின்னு அவர் சீதையை ரொம்ப ஆவலாக, ஆகா புருஷன் வந்துட்டான்னு வந்தால் அவளுக்கு மறுபடியும் அழுக. சரி, நான் சாகிறேன்னு அக்னியில் இறங்கி, அவன் அக்னி பகவான் இறங்கி சர்டிஃபிகேட் கொடுக்குறான், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். ராமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சரி, ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? வாழ்கிற போது எவனோ ஒரு சலவை தொழிலாளி சொல்லிட்டான்னு சொல்லி ஓடு, மறுபடியும் காட்டுக்கு ஓடு. ஏன்னா ஊரில் அப்படி பேசுகிறாங்க. கிருஷ்ணன் இதெல்லாம் மைண்ட் பண்ணுவானா? ஊரில் 1000 பேர் பேசிட்டு போகிறான். ஐயா, போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கேன்னு சொல்லி அவன் அர்ஜுனனை பார்த்து அடறா அப்படின்னா. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சொல்லாத பொய் என்ன, செய்யாத அகாஜுகா என்ன? நமக்கு தர்மம் ஜெயிக்கணும்யா, ஊர் 1000 பேசும்யா, அதெல்லாம் நம்ம கண்டுக்கப்படாது அப்படின்னு அவன் இறங்கிடுவான் பட்டாருன்னு. அப்போ சீதைக்கு அக்னி பிரவேசம். அதுக்கப்புறம் காட்டுக்கு அனுப்பு போ. அவள் போகிறவளுக்கு நேரில் ஒரு ஆறுதல் சொல்லி, இந்த பாருமா அப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு கூட சொல்லலை, பர்சனலாக பேசவே இல்லை. லக்ஷ்மணன் அனுப்பி நீ போய் விட்டு வா அப்படின்னு. அவள் அங்கே அழுது புலம்பி கன்றவே ஆகிட்டான். சரி, அதுக்கப்புறம் அவளுக்கு 2 குழந்தை பிறந்தது. அந்த செய்தியெல்லாம் எனக்கு காதில் வந்தது. ஆனால் அந்த குழந்தைய போய் பார்ப்போம் அப்படிங்கிற நினைப்பே அவனுக்கு இல்லை. லவகுசர்கள் வளர்ந்து ஆளாகி ராமாயணம் பாடக்கூடிய அளவுக்கு பெரிய பிள்ளைகளான பிறகு அவங்க ராமன்கிட்ட ராமாயணத்தை பாடி காட்டுறாங்க. அப்போ போய் நீங்கள் யாருன்னு கேட்குறான். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பூமாதேவியே பிழந்து அவளை வாமா, இவனோட நீ வாழ்ந்தது போதும் அப்படின்னு கூப்பிட்றாப்புல ஆகிப்போச்சு. தேவர்களாக என்ன சொல்கிறாங்க, ரிஷிகளாக என்ன சொல்கிறாங்க, ராமா இந்த 2 பேரும் உன் பிள்ளைகள் தானப்பா, சீதை கற்பு தவறாதவள் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ண பிறகு லவகுசர்களை ஏற்றுக்கிறான். இவன் சீதை பட்டதெல்லாம் போதும்டா சாமின்னு போய் சேர்ந்துட்டான், பிறந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான்.
இதையெல்லாம் நம்ம ஒரு பாமர மனிதனுக்கு எடுத்து சொல்லி ராமன் வந்து உத்தமமான ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆவரேஜ் சிட்டிசன் வந்து இதை எப்படி ஜீரணம் பண்ணிக்குவான்? அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்களுடைய வியாக்கியானங்களை படித்து இன்ன காரணத்தினால அவன் அப்படி செஞ்சான், இதுக்கு பின்னணியில் இந்த ஸ்டோரி இருந்தது, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டாந்து முடிச்சு போடணும். இந்த பிரச்சனை கிருஷ்ணாவதாரத்தில் கிடையாது. அப்புறம் இந்த ராமன் எவ்வளவோ போதனைகள் பண்ணியிருக்கான், லக்ஷ்மணனுக்கும் பண்ணியிருக்கான், பரதனுக்கும் பண்ணியிருக்கான், ஆங்காங்கே அவன் போதனைகள் பண்ணியிருக்கான். அந்த ராமகீதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிருஷ்ணனுடைய பகவத்கீதைக்கு ஈடாக சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகம் பூரா பகவத்கீதையை கொண்டாடுது. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பகவத்கீதையை பாராட்டுறாங்க. இந்து மதத்தினுடைய பிழிவுன்னு சொன்னால் பகவத்கீதை தான். அதில் இல்லாத விஷயம் என்ன இருக்குது? வைஷ்ணவம் இருக்குது, வைதிகம் இருக்குது, யோகம் இருக்குது, ஆகார நியமம் இருக்குது, சரணாகதி தர்மம் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு 700 ஸ்லோகத்தில் இந்து மதத்தை அப்படியே புழிஞ்சு கொடுத்துட்டான் கிருஷ்ணன். அவனை சேலை திருடினா வெண்ணை திருடினா திருட்டு பையன்னு சொல்கிறாங்களே, அவன் கொடுத்த ஒரு ஃபிலாசபிக்கல் ட்ரீட்டிஸ் ராமன் கொடுத்தானே. ராமகீதை பகவத்கீதை அளவு புகழ் பெற்றதா? இல்லை. ஏன் புகழ் பெறல? யாருக்கும் ஓரவஞ்சனை இல்லை, கிளாரிட்டி அங்கே இல்லை. அதுதான் விஷயம். அடுத்து இந்த சௌலபியம் என்று சொல்வார்கள், அதாவது எளிமை, அன்பர்களோடு பக்தர்களோடு பழகுவதில் எளிமை, ஒரு கெத்தாக இல்லாமல் ஈஸி டு அப்ரோச், அணுகுவதற்கு சுலபமானவன் அப்படின்னு கேட்டால் யார் ராமனா கிருஷ்ணனானா எல்லாம் கண்ணை மூடிட்டு கிருஷ்ணன் தான் சொல்லுவோம். கிருஷ்ணன் வந்து நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி. ஒரு இடத்துல ஒரு ஆழ்வார் பாசுரத்தில் நம்மாழ்வார் சொல்கிறார், ஆயர் கொழுந்தாய் அவரால் புடை உண்ணும் மாயப்பிரானை. இந்த கிருஷ்ணனை அடிக்காதவனே கிடையாது இந்த ஆயர் சேரியில். 5 லட்சம் குடும்பம் இருக்குன்னா 5 லட்சம் குடும்பம் அவனை போட்டு முத்துன்னு முத்திருக்கு. ஏண்டா திருடினேன், ஏண்டா பொய் சொல்கிறேன்னு உதவ வாங்கியிருக்கான். அவ்வளோ உதவ வாங்கியிருக்கான். ராமன் யார்கிட்டையாவது உதவ வாங்கினானா? கிருஷ்ணன் அவங்க அம்மா வந்து உரலில் கட்டி போட்டா, வாயை புதிர் கிடந்தான், கட்டு அடி, நான் என்ன பண்ணுவேன், அழுதானே தவிர எதிர்த்து ஒன்றும் பேசலை. ராமன் அவ்வளவு சொல்ல போய் பார்க்க முடியாது. அப்புறம் ராஜகுமாரன் அவன் நடக்கிற நடையை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவங்ககிட்ட யார் போய் பேசுறது? வால்மீகி எழுதுனால இந்த 2 கையும் வீசி நடக்கிறான், சீதையை தேடிக்கிட்டு 2 யானை துதிக்கைகள் போல் அவன் கைகளை வீசி நடப்பதை பார்த்து தேவர்களும் கண்டு அஞ்சுவார்கள். அப்படி ஒரு சிம்ம நடை போட்டான் அப்படின்னு. கிருஷ்ணன் சிம்ம நடை போட்டு யாரும் பயந்ததாக கேள்வி இல்லை. பொம்பளைங்கெல்லாம் ஏறி தோளில் உட்காருவாங்க. அப்படி சௌலபியமாக இருந்தான் அவன். அடுத்து இந்த சுபத்திரை கல்யாணம்னு ஒரு விஷயங்க. ராமாவதாரத்துலேயும் வந்து சுக்ரீவனுக்கு அவன் மனைவியை தேடி கொடுத்தான், அவர் கல்யாணத்தை பண்ணி வச்சான். கிருஷ்ணாவதாரத்தில் இவன் பண்ணி வச்ச கல்யாணம் சுபத்திர கல்யாணம். அதில் அவன் அடித்த கூத்தை பார்க்கணுமே. சுபத்திரை இவனுடைய ஓன் சிஸ்டர், சொந்த தங்கச்சி. அவளை அர்ஜுனனுக்கு கொடுக்கறதுக்கு பலராமன் குறுக்க நிற்கிறான். அவன் அண்ணன். ஏன்? துரியோதனன் தான் என் சிஷ்யன், அவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். கிருஷ்ணன் பார்க்குறான், அர்ஜுனன் ரொம்ப பிரியப்படுறான், அவன் நமக்கு வேண்டப்பட்டவன், நாளைக்கு மகாபாரத யுத்தத்தில் நான் இவங்க சைடு சேர்கிறதுக்கு இந்த கல்யாணம் தான் உதவும்னு சொல்லி என்ன வேலை பண்ணான்? அர்ஜுனனை சன்னியாசி வேஷம் போட வச்சான். போலி சன்னியாசி அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு. சன்னியாசி வேஷம் போட வச்சு அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வந்து, அண்ணா இது மகாத்மா அண்ணா அப்படின்னு சொல்லி இவன் முதல்ல கீழே விழுந்து வணங்கி அவனை வணங்க வச்சு, சுபத்திரையை அவனுக்கு சர்வ் பண்ண வச்சு, கடைசியில் ரகசியமாக கல்யாணத்தை முடித்து அவங்க 2 பேரும் போகிற போது இந்த பலராமன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணன் ஒரு யுக்தி பண்ணான். ஒரு சின்ன யுக்தி தான். என்னடா அப்படின்னா, நீங்கள் அர்ஜுனா நீ வந்து சுபத்திரையை தேரில் வச்சு கொண்டு போகிற போது நீ தேரை ஓட்டாத, சுபத்திரையை தேர் ஓட்ட சொல்லு, அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, சரி நீ சொல்கிறபடி செய்வோம் அப்படின்ட்டு இவன் தேரில் உக்காந்துக்கிட்டான். சுபத்திரை வந்து சாரதியில் உட்காந்துக்கிட்டா அவள் ஓட்டுறா. பலராமன் வந்து பாரு, இப்போ அர்ஜுனனை ஒரே போடு, இந்த கதையால் தொலைஞ்சான் அன்னைக்கு அப்படின்னு நம்ம ஆவேசமாக பேசுகிற போது கிருஷ்ணன் சொன்னான், அண்ணா நீ செய்யணும், நான் வேணாங்களே. ஒரே ஒரு விஷயம், அர்ஜுனன் சுபத்திரையை கடத்திட்டு போகிறானா,
சுபத்திரையை அர்ஜுனனை கடத்திட்டு போகிறாடா, நீ பாரு, அந்த தேரை பாரு அப்படின்னா, சுபத்திரை தான் தேரோட்டுறா, அவள் தான் அர்ஜுனனை கடத்திட்டு போகிறா, அர்ஜுனன் வந்து அவளை கடத்திட்டு போகலை. யோசிச்சு பாரு, நம்ம தங்கச்சி இப்படி ஒரு காரியம் பண்ணுறா, நீ போய் அவனோட சண்டைக்கு போறியா, இது என்ன நியாயம் அப்படின்னு ஒன்று பார்த்தான் பலராமன். கதையை கீழே போட்டான். கடவுளே, இப்படி ஒரு நிலைமையாக எங்கள் குடும்பத்துக்கு பொம்பளை ஆம்பளை தூக்கிட்டு போகிறாடா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அந்த விஷயத்தை அதோடு விட்டுட்டான். அந்த கல்யாணம் ஒழுங்காக நடக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் பண்ண காரியங்களை நீங்கள் பாகவதம் படிக்கணுமே, ஒரே தமாஷ் தான். நீங்கள் சுபத்ரா கல்யாணம் வந்து சொல்லுங்கள் ஒரு உபன்யாசகரை, ஒரே காமெடி தான். அப்படி ஒரு வேலை பண்ணான் கிருஷ்ணன். அவனும் அவதாரம் தானே. அடுத்தாப்புல இந்த பாரத போரில் பாண்டவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்கு அவன் என்னென்ன பண்ணான். அவன் பண்ணாத வேலை இல்லை. முதல்ல இந்த படைத்துணைக்கு அழைக்கிறதுக்கு துரியோதனனும் வர்றான், அர்ஜுனனும் வர்றான். இவன் உடனே பார்த்தா இப்போவே நம்ம ஃபவுல் கேம் ப்ளே பண்ணால் தான் எல்லாம் சரிப்படும்டா அப்படின்னு சொல்லி அவன் படுத்துக்கிட்டு துரியோதனன் வந்து தலைமாட்டில் உட்காரான், அர்ஜுனன் வந்து கால் மாட்டில் உட்காரான். எந்திரிச்ச உடனே துரியோதனை தான் வந்து முதல்ல ப்ரிஃபர் பண்ணுவான்னு அவன் நினச்சான். ஆனால் முழித்த உடனே அர்ஜுனனை தான் பார்த்தான். அப்போ அவன் சொன்னான், நான் தூங்குறதுக்கு முன்னால் நான் கண்ணு முழிக்கிற போது யாரை முதல்ல பார்க்குறனோ அவங்க கேட்குறத செய்கிறதுன்னு நான் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன், அர்ஜுனனை தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்ட்டான் ஒரு அடி. அவனுக்கு தெரியும் என்னடா நடக்கும்னு. அவன் அகம்பாவம் பிடிச்ச பையன் துரியோதனன் கால் மாட்டில் உட்கார மாட்டான், தலைமாட்டெல்லாம் போய் உட்காரமான்னு தெரியும் அவனுக்கு. அதில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ வந்து ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான் துரியோதனன். நீ அந்த கட்சிக்கு போ, படைய போகிற எனக்கு கொடுத்துருன்ட்டான். ரைட்டு, அங்கே போய் நீ ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கலை. குதிரை ஓட்டலாம்ல, சாட்டை பிடிச்சிக்கலாம்ல அப்படின்னா பிடிச்சிக்கொள்ட்டான். இப்போ என்னாச்சு, முதல் நாள் யுத்தம் ஆரம்பிக்கிற போகிற போது துரியோதனாதியரும் பாண்டவர்கள் அவங்க சங்க ஊதுறாக. இவன் பாட்டுக்கு குதிரை ஓட்டுறவன் பேசாமல் சாட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே. கிருஷ்ணன் என்ன பண்ணான், பாஞ்சஜன்யம் என்ற ஜெகத் பிரசித்தமான யுத்த சன்னதமான அந்த சங்குநாதத்தை ஒலிச்சான். இவன் ஊதுனா என்னடா ஆச்சுன்னா, அங்கே கௌரவர்கள் அத்தனை பேருடைய வயிறும் கலங்குது. அங்கே இருக்கிற வெற்றி திரு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சவன் பொழைச்சேன்னு ஓடி இங்கே வந்துட்டான். சங்கூதி கெடுத்தான் அவன். அப்போ துரியோதனன் வந்து நான் ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா பீஷ்மர் சொல்கிறாரு, சங்கு ஆயுதம் இல்லைப்பா அப்படின்னா. மற்றவன் சங்கு ஆயுதம் இல்லை, இவன் சங்கு பயங்கரமான ஆயுதம், நமக்கு என்னமோ ஆகுது உள்ளுக்குள்ளே அப்படின்னா உன் தலைவிதின்ட்டான் பீஷ்மர். இது அவன் பண்ண வேலை. அடுத்தாப்புல துரோணரை சம்ஹாரம் பண்ணணும். துரோணர் வந்து லேசான ஆள் இல்லை, அனாயாசமாக அம்புகளை போட்டு பாண்டவ சைனியத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுத்தது அவர் தான். அவரை அவங்களால் முடியுமா அழிக்கிறதுக்கு முடியலை. அர்ஜுனன் அசகாயஸ்வரன் என்னமோ பண்ணி பார்த்தான், அவனும் செய்ய முடியல. அப்போ கிருஷ்ணன் சொன்னால், அர்ஜுனா உன் வீரம்லாம் பிரயோஜனப்படாது, நான் சொல்கிறது ஒன்று தான் வழி. அவன் மகன் செத்து போயிட்டதாக சொல்லி அவன் ஸ்டன்னாக இருக்கிற சமயத்தில் அவன் தலையை அறுத்துற வேண்டிதான் அப்படின்னா. அதுக்கு பீமன் அர்ஜுனன் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் சொன்ன நம்ப மாட்டான், அவன் மூத்தவன் எங்கள் அண்ணன் சொன்னால் தான் நம்புவானோ, அவனை போய் டேய் அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லடா அப்படின்னா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் அதுக்கு மேலே அப்புறம் இவனுக்காக அஸ்வத்தாமன் என்று ஒரு யானையை கொன்று அஸ்வத்தாமோ ஹதோ குஞ்சரஹா அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு உளறி வச்சான். அவன் உலகிற நேரத்தில் இவன் சங்கு ஊதி அந்த சத்தம் அவன் காது கேட்காதபடி பண்ணிவிட்டான். இப்போ துரோணர் வந்து ஸ்டன்னை இணைக்கிறாரு. இந்த நேரத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், திருஷ்டத்யும்னனை பார்த்துட்டே உங்கள் அப்பா ஒன்று யாகம் பண்ணி இதுக்கு தான் படைச்சிருக்கான், அவன் ஸ்டன்னாக இணைக்கிற போதே அவன் தலையை அறுத்துரு அப்படின்னா. அறுக்கலாம், அவன் பிராமணன், அவன் நிராயுத பாணியாக நிற்கிறான், அவனை எப்படி நான் அறுக்கிறதுனா இப்போ அறுத்தா உண்டு, இல்லைன்னா எத்தனை யாகம் பண்ணாலும் நான் கொல்ல முடியாது, சொன்னதை சீடானோ அறுத்துட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா கௌரவர்கள் சைன்யம் கிருஷ்ணன் ரொம்ப மகா மோசமானது ஐயா. ஒரு பிராமணன் அவன் வந்து நிராயுத பாணியாக நிற்கிறான் புத்திர சுகத்தில், அவன் தலையை அறுத்துருக்காங்களே என்ன பயல்கவைங்கலாம் அப்படின்னா. எல்லாத்துக்கும் கிருஷ்ணன் தாண்டா காரணம்னா சொன்னால் சொல்லிட்டு போயா, கிருஷ்ணன் அயோக்கிய பையன் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன், போயிட்டு போகுது, அதை பற்றி என்ன அப்படின்னு.
ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரீவனை பார்த்து நீ உங்கள் அண்ணனை போய் சண்டைக்கு கூப்பிட்றான்னா அவன் போய் கூப்பிட்டான். அவன் ராமன் மேலே உள்ள நம்பிக்கையில் அவனை கூப்பிட்டுட்டான். கூப்பிட்டா என்னாச்சு, அவன் வாலியை சுக்ரீவனை போட்டு உதவுதன்னு உதைக்கிறான். இவன் ஒன்றும் பானம் விடலை. அவன் உடம்பெல்லாம் இரத்த கலரியாய் திரும்பி ஓடி வந்து ராமனை பார்த்து, ராமா உனக்கு முடியாதுன்னா முதலே சொல்லி தொலைய வேண்டியதானே ஐயா, உன் பேச்சை நம்பி தானே நான் சண்டைக்கு போனேன். நீ பாட்டுக்கு 2 கையும் தொங்க விட்டு நீ பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற, நீ பானம் போடுவேன்னு திரும்பி பார்க்குறேன், ஒன்றும் காணோம். உனக்கு இஷ்டம் இல்லை முடியாதுன்னு சொன்னால் முதலே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ அடி வாங்க விட்ட பார்த்தியா அப்படின்னோடனே அதுக்கு ராமன் ஒரு காரணம் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறீங்க. இப்போ இந்த பதிலை வேற ஒரு மனுஷன் சொல்லியிருந்தான்னா பரவாயில்ல, ஒரு பாமரன் சொல்லியிருந்தா நம்பலாங்க. ராமன் எப்பேற்பட்ட அறிவாளி, அவன் சிஐடிக்கு சிஐடி பார்த்த பார்வையில் இவன் வாலி இவன் சுக்ரீவன் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை உள்ளவன், சாமர்த்தியம் உள்ளவன். அந்த திறமை தனக்கு இல்லைன்றான் அவன். அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயம் போப்பா, ஒரு கொடியை வந்து உன் கழுத்தில் சுற்றுறேன், அதான் உனக்கு அடையாளம், இந்த விஷயம் நான் நிச்சயமாக கொண்டுறேன்னு இப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி வரைக்கும் மறைஞ்சு நின்று ராமன் கொன்றான், சுக்ரீவனை அடி வாங்க வச்சான்னு ராமனுக்கு ஒரு பேர் இருக்கு. கிருஷ்ணன் அப்படிலாம் போகலை, அவ்வளோ தூரம் விடலை. அடுத்து கர்ணவதம். கர்ணனுக்கு நாகாஸ்திரத்தினால அர்ஜுனனுக்கு சாவுன்னு ஒரு இது வரம்பு இருந்தது. அந்த நேரம் பார்த்து இவன் வந்து தேரை அழுத்தி கர்ணனுடைய நாகாஸ்திரம் வீணாகும்படி பண்ணி, அடுத்தபடியாக அவன் சக்கரம் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிடுச்சு. இந்த நேரம் பார்த்து அர்ஜுனனை கூப்பிட்டு அடிடா ஒரு அடி, நீ இப்போ கொண்டா தான் உண்டு, இந்த கர்ணனை நேரடியாக யுத்தம் பண்ணி உன்னால் ஜெயிக்கவே முடியாது. அது ஒரு ஃப்ராடு பண்ணினான். கர்ணன் அப்படி தான் கொல்லப்பட்டான். பீஷ்மர், அந்த பீஷ்மரை இந்த பஞ்சபாண்டவர்களும் சேர்ந்தாலும் சமாளிக்க முடியாது. அந்த ஆள் பிரம்மச்சாரி, அதனால் உடம்பு அவருக்கு எந்த விதமான வியாதியும் இல்லாமல் பலசாலி, அசகாய பலசாலி. அவரை கொல்ல முடியல. அப்போ கிருஷ்ணன் சொன்னால் ஒரே வழி, அந்த ஆள் வில்ல கீழே போடும்படி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், சிகண்டியை கொண்டு முன்னாடி நிப்பாட்டு, சிகண்டியை பார்த்தா இது பொம்பளை அப்படின்னு சொல்லி அவன் அம்பை போட்டுருவான், அப்போ அடிக்கலான்னு சொல்லி அதே மாதிரி சிகண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி பீஷ்மர் நிராயுத பாணியாக இருந்தபோது அர்ஜுனன் அடிடா அப்படின்னு சொல்லி துரோணரை நிராயுத பாணியாக கொண்ட மாதிரி பீஷ்மரை கொண்டு தள்ளிட்டான். அவள் இல்லாட்டி பீஷ்மரை அடிக்க முடியுமா? சரி, துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. பீமனால் ஒன்றும் ஜெயிக்க முடியல, துரியோதனன் தோக்கலை. அப்போ கிருஷ்ணன் பார்த்தான் ஒரே வழி, அவனுக்கு தொட பலவீனமானது, அங்கே அடி, வீக் பாயிண்ட் சொல்லி கொடுத்தான். ஒரு யுத்தம்னு வரும்போது ஃப்ராடு பண்ணக்கூடாதுங்க. இப்போ ஒரு ரெஸ்லிங், இப்போ WWE இருக்குதுன்னு சொன்னால் அவன் முதல் ரூல்ஸ் போட்டுறான், நீ மயிர் பிடிச்சி எடுக்கக்கூடாது, ஜட்டி அவுத்து விடக்கூடாது, இப்படியான சில ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க குஸ்தி போடுறாங்க. அது மீறி ஒருத்தன் வந்து எதிரி ரொம்பவும் ஆக்ரோஷமாக குத்துறான், நம்மளால் ஜெயிக்க முடியலன்னு போய் அவன் ஜட்டியை அவுத்து விட்டான். ஒருத்தன் அவன் அவமானப்பட்டுக்கிட்டு ஓடிடுறான், இல்லாட்டி வந்து தோற்று போயிடுறான்னு வச்சுக்கோங்க, அது ஃப்ராடு தானே. அந்த மாதிரி வேலை தான் பண்ணான் கிருஷ்ணன். தொடையில் அடித்தான், கீழே வந்துட்டான். அவன் பலராமனுக்கு ஆத்திரம், ஏண்டா அதர்ம யுத்தம் பண்ணி நீங்கள் துரியோதன என் சிஷியனை கொண்டு இருக்கிறீங்க, உன்னை பாரு இன்றைக்கே தீர்த்திடுறான் பாரு அப்படின்னு அவன் பீமனை கொல்ல போயிட்டான் பலராமன். அப்போ கிருஷ்ணன் தான் குறுக்க புகுந்து அவனை காப்பாற்றினான். அது மட்டும் இல்லை, அஸ்வத்தாமன் பாண்டவர்களை ராவா கொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிற போது அன்றைக்கி பார்த்து அவங்கள கேம்பை விட்டு வெளியே கொண்டாந்து நதிக்கரையில் தூங்குங்கன்னு சொல்லி காப்பாற்றினான். அர்ஜுனுடைய தேர் வெடிக்க போகுதுங்கிற போது நீ முதல்ல கீழே இறங்கிடா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கமாக இவன் தான் முதல்ல இறங்கி கையிலாக கொடுப்பான் கிருஷ்ணன். அப்படி காப்பாற்றினான். ஒவ்வொரு நாளும் அவன் காப்பாற்றினான். ஒவ்வொரு நாளும் அவன் செய்த யுக்திகள் கூடவே இருந்து, இதை செய்ய, அதை செய்யாத, இதை செய்ய, அதை செய்யாத, இதை முதல்ல செய், இதை அடுத்து செய், இப்படி சொன்னான். சூரியனே மறைச்சான் சக்கரத்தை வச்சு. அப்போது இதெல்லாம் என்ன காரியங்க? இதெல்லாம் எதுக்கு? தர்மம் ஜெயிக்கணும், அது ஒன்று தானே அவர்கள் லட்சியமாக இருந்தது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட கடவுள் தானே சார் வேணும். இன்றைக்கி சூழ்நிலை இப்படி சாமி தானே சார் நமக்கு வேணும். எடுத்ததுக்கெல்லாம் ஐயோ தர்மம் எனக்கு இடிக்குது, நான் அதை எப்படி செய்வேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் அப்படின்னு மண்டையை சொல்லிச்சுக்கிட்டு தான் அந்த சாமியை நம்பி என்னங்க வாழ்கிற மனுஷன். அப்படி தான் நினைப்பான் பாம்பர மனிதன். வைஷ்ணவ வியாக்கியான கர்த்தாக்கள் வேணால் அது ராமனுடைய நுட்பங்களை எடுத்து பேசுவாங்க பிரமாதமாக. ஒரு பாமர மனிதனுக்கு இதெல்லாம் ஏற்குமா? அடுத்து பாண்டவருக்காக தூது போனான் கிருஷ்ணன். டேய் போய் மெசஞ்சராக இருந்தாலும் தூது போகிறண்டா பேர் அப்படின்னு அங்கே போய் என்ன பேசுனா அவங்களுக்கு கோபம் வருமோ,
என்ன பேசினா சண்டை நிச்சயமாக வருமோ அந்த மாதிரி பேசி கலைவரம் பண்ணி விட்டு வந்துட்டான் கிருஷ்ணன். அதை விடுங்க, எல்லாத்த விட திரௌபதிக்கு சேலை கொடுத்தான் பாருங்க. திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி ஒரு அற்புதம் ராமன் செஞ்சுருக்கானா? இல்லை, யார் தான் எந்த அவதாரம் தான் செஞ்சது? செய்யலை. இன்னைக்கு வரைக்கும் திரௌபதிக்கு சேலை வந்த சரித்திரம் பிரசித்தமாக பேசப்படுகிறது. அவளுக்கு முன்னையும் பின்னையும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வேறொருத்தருக்கு நடக்கவும் இல்லை. அவ்வளோ பெரிய காரியம் பண்ணி அவளுடைய மானத்தை காப்பாற்றினா சாமினா அப்படி இருக்கணும். அடுத்து ஜராசந்த வதம். ஜராசந்தனும் பீமனும் நாள் கணக்கில் சண்டை போடுறாங்க, வெற்றி தோல்வி இல்லை. அப்போ கிருஷ்ணன் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தான். ஒரு புல் எடுத்து 2ஆக கழித்து அதை மாற்றி போட்டு அவன் உடம்பு 2ஆக கழித்து மாற்றி போடுறான். அப்படின்னா உடம்பு ஒட்டிக்கலை, செத்து போயிட்டான். இப்படியாக நூற்றுக்கணக்கில் கிருஷ்ணன் கூடவே இருந்து பக்தர்களை காப்பாற்றியிருக்கார். அவன் தர்மங்கிறத காரணமாக ஒரு நாளும் சொல்ல மாட்டான். தர்மம் இடிக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டான். தூக்கி போடும் தர்மத்தை, போய் சொல்லணுமா சொல்லிடுவோம், ஃப்ராட் பண்ணணுமா பண்ணிவிடுவோம், அப்படி துணிஞ்சு நின்னா இன்றைக்கி கலியுகத்தில் மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க. நாத்திகம் ஒரு பக்கம் வாட்டுது, உலகில் கஷ்டங்கள் ஒரு பக்கம் வாட்டுது. இப்போ போய் நமக்கு இந்த மாதிரி சாமி தானங்க நமக்கு பிடிக்கும். எனவே பாமரர்கள் விரும்பக்கூடிய வகையிலே கிருஷ்ணன் இருக்கிறான். பெருமாளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அவனை எடுத்துச் சொல்லுங்கள், அவன் லீலைகளை பரப்புங்கள். வைணவம் வளரும், ஆன்மீகம் வளரும், ஆத்திகம் வளரும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய ஸ்ரீமன் நாராயணன்.